Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இன்ஸ்டன்ட்டா ஒரு 10 மினிட்ஸ்ல செய்யக்கூடிய தட்டு இட்லி எப்படி பண்ணலாம்னு தாங்க பார்க்க போறோம். இதுக்காக அரிசி உளுந்து இந்த மாதிரி எல்லாம் நமக்கு தேவைப்படாது. பச்சரிசி இருந்தா போதும். நம்ம இன்ஸ்டன்ட்டா ரொம்ப குயிக்கா சூப்பரா பண்ணி முடிச்சிடலாம். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறதை இப்ப டீடைலா பார்த்திடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்திடலாம். ஃபர்ஸ்ட் இந்த தட்டு இட்லி பண்றதுக்காக நான் 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து இதை சரியா 1 மணி நேரத்துக்கு நான் ஊற போட்டு வச்சிருந்தேன். இப்ப பாருங்க நல்லா ஊறிட்டு இருக்கு. இது இந்த கப் 250 ml கப்ல 2 கப் அளவுக்கு நான் அரிசி ஊற போட்டு வச்சிருந்தேன். இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊற வச்சிருந்த அவல், வெள்ளை அவல் தான் நான் எடுத்திருக்கேன். ஊற வச்சிருந்தது. இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறிட்டு அப்படின்னாலே போதும். இது சரியா 3/4 கப் அளவுக்கு நம்ம சேர்க்கணும். இது கூடவே வடிச்ச சாதம், இது 1/2 கப் சேர்க்கணும். அப்புறமா கொஞ்சமா தண்ணி. சாதம் பழைய சாதமா இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு இதை ஒரு பவுல்ல சேர்த்துடலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு 1/2 கப் தண்ணி போல சேருங்க. சேர்த்து இந்த அளவுக்கு கெட்டியா நம்ம அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி சூடான எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சமா கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா நம்ம கருவேப்பிலை, அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் தேவைப்படும். இவ்வளோ போட்டு நல்லா வதக்கிட்டு இதை அப்படியே இதுல கொட்டிடலாம். இது நம்ம தாளிச்சு சேர்க்கிறது. உங்களுக்கு தாளிக்காம தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் இந்த மாதிரி கூட நீங்க போட்டுக்கலாம். அப்புறமா இதுல கொஞ்சமா உப்பு போடுங்க. போட்டுட்டு இப்ப நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போறோம். இந்த அளவுக்கு மாவு கெட்டியா தான் இருக்கணும். அதாவது இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். எனக்கு கொஞ்சம் கூட திக்கா இருக்கு. நான் கொஞ்சமா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்ப்பேன். இப்ப பாருங்க நம்மளுக்கு மாவு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது கொஞ்சம் பொங்கி உப்பி வரணும் அப்படின்னா இதுல கண்டிப்பா நம்ம ஈனோ அல்லது பேக்கிங் சோடா போட்டுதான் ஆகணும். நான் பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். நீங்க ஈனோ கூட ஆட் பண்ணலாம். இப்போ இதை நம்ம ஒரு தட்டுல மாத்திடலாம். இந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய தட்டுல கொஞ்சமா எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிருங்க. பண்ணிட்டு இப்ப நம்ம கலந்து வச்சிருக்கோம்ல அந்த மாவை, அது ஃபுல்லா இது எல்லாத்தையுமே இதுக்குள்ள விட்டுறலாம். விட்டுட்டு இதை நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம இதை ஆவியில வேக வைக்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வந்துருச்சு அப்படின்னாலே ரொம்ப சூப்பரா வந்துரும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. அதுல நம்ம தட்டை உள்ள இறக்கி வச்சிடலாம். வச்சுட்டு இப்ப நம்ம இதை வேக விட்டுறலாம். வெந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்ப தட்டை வச்சிருங்க. வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இது நம்ம குழம்பு கூட தான் சாப்பிடணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. நார்மலா சாப்பிட்டோம் அப்படின்னாலே டேஸ்டா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இதுல தாளிச்சு எல்லாம் கொட்டியிருக்கோம். இப்போ ஒரு 6 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. ஒரு குச்சி வச்சு குத்தி பாருங்க, ஒட்டாம வந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்துடலாம். எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓரத்தை மட்டும் கத்தி வச்சு கட் பண்ணிட்டு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியா எடுக்க வரும். அதுக்கப்புறமா கொஞ்சமா மேலோட்டமா இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது சட்னி, கடலை குருமா, அப்புறமா சிக்கன் கறி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்டா பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம என்னைக்குமே ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா கூட செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.